சட்டம் 1000 சொல்லும். ஆனா நாங்க விடவா போறோம்? செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அத்தை. ஒன்னொன்னா நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். நிச்சயமா நீங்க நிரந்தரமா வெளியே வர நாள் பக்கத்திலேயே தான் இருக்கு அத்தை. எமோ நீ உள்ள வாமா, இது உன் வீடு. இந்த வீட்டு மகாராணி நீ. கூடிய சீக்கிரம் உன் மேல இருக்கிற கலங்கத்தெல்லாம் தொடச்சு உன்னை நிரந்தரமா இந்த வீட்லயே வைப்பேன். இனி நம்புமா, நீ உள்ள வா. வாத்தா, 20 வருஷம் கழிச்சு வர்றேன். வலது காலை எடுத்து வச்சு வாத்தா வா. இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே. கடல் சேரத்தானே நதி வாடுதே. தீராத காதல் சாகாதடா. உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான். இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். இந்த ஆடியோ மெசேஜை நீங்க தானே அனுப்பிச்சீங்க? இப்ப நான் எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறேன். முக்கியமா என் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அத்தை இப்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. நான் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு பரிகாரம் செய்ய போறேன். அந்த பரிகாரம் கொஞ்சம் ஆபத்தான பரிகாரம். அதுல நான் செத்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அத்தைக்காக உயிர் போனா அது கூட எனக்கு சந்தோஷம்தான். எதுக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்க? அது அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக நான் அனுப்பின மெசேஜ். அப்ப நீங்க பரிகார பூஜை பண்ண போனது ரம்யாக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியுமே. அவதான் இந்த பூஜைக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணா. நீங்க சொன்னதை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்தமா. குழந்தை பேர்ல சொத்தை மாத்தி எழுதலான்னு முடிவு பண்ணிட்டமா. சூப்பர். இல்லப்பா சூர்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா அது இல்லம்மா, இப்பதான் சாமுண்டீஸ்வரி அத்தை போன் பண்ணாங்க. அவங்களும் குழந்தை பேர்ல சொத்து இருக்கிறது தான் சரின்னு சொல்றாங்க. எனக்கும் அதாம்மா சரின்னு படுது. நம்ம மாயாவும் சீனுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. மாயாவோட அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான். அவங்க 2 பேருக்கும் தான் அந்த கல்யாணமே நடக்கிறதா இருந்துச்சு. அதனால அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இந்த கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன இது, இவர் எதுவுமே பேசாம நிக்கிறாரு? ஒருவேளை அவருக்கும் இதுல சம்மதம் தானோ?